ஓகே, அந்த பொண்ணு ஒரே ஒரு செகண்ட் ஃபுல்லாக திருப்பி சொல்லிடுறேன் ரெக்கார்டிங்காக. ஸோ ஒரு மெட்டல்னு ஒருத்தர் இருக்கான். அந்த மெட்டலில் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி 200 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி 300 கிலோஜூல், தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி 700 கிலோஜூல், ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜி 2500 கிலோஜூல், ஃபிஃப்த் அயனைசேஷன் எனர்ஜி 3500 கிலோஜூல்னு வரிசையாக கொடுத்தாச்சு. கேள்வி என்னன்னா, இவனுடைய வேலன்சி ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ 5 போட்டிருக்கீங்க. அப்புறம் சிலர் வந்து சிலர்லாம் இல்ல, ஒரே ஒரு தலை மட்டும்தான். நம்ம தலை யாரு? அனுஸ்ரீ செட் 6. ஓகே, நவ் த டைம் டு ரிவீல் த ஆன்சர். பொறுமையா கவனிங்க. இப்போ we going to talk about சோடியம். சோடியம் எடுத்துக்கோம். அட்டாமிக் நம்பர் 11, 1s2, 2s2, 2p6, 3s1. இப்போ இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு அவன் ஸ்டேபிளா இல்லையா? யாரா ஒருத்தர் டக்குன்னு ஸ்டேபிள். ஸ்டேபிள். இந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டா he can attain நியான் கான்ஃபிகரேஷன். நல்லா யோசிச்சு பாரு. அப்போ இந்த எலக்ட்ரானை தூக்கும் போது அதிகமான எனர்ஜியை கேட்பானா இல்ல கம்மியான எனர்ஜியிலே எலக்ட்ரானை கொடுப்பானா? லோ ஆர் ஹை? ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்ல சொல்றவங்க யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்லிடுங்க. கம்மியான எனர்ஜி போதுமா அதை தூக்க, இல்ல அதிகமான எனர்ஜி கொடுக்கணுமா? லோ லோ லோ. வெரி குட்ரா, வெரி குட்ரா, வெரி குட்ரா. இதை தூக்குனதுக்கு அப்புறம் அடுத்த எலக்ட்ரானை நான் எடுக்கணும்னா கம்மியான எனர்ஜி கொடுப்பேனா அதிகமான எனர்ஜி கொடுப்பேனா? இதை தூக்குனதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த எலக்ட்ரானை எடுக்கணும்னா கம்மியான எனர்ஜியா அதிகமான எனர்ஜியா? சூப்பர் சூப்பர், எல்லாரும் கான்செப்ட்ல வந்துட்ட. அப்ப லாஜிக் என்னன்னு இப்ப போதும். அப்படியே நிப்பாட்டு, அப்படியே டைப் பண்றது நிப்பாட்டு, நிப்பாட்டு. இங்க கவனி, இங்க கவனி. எல்லாரும் லாஜிக்குள்ள வந்துட்டீங்க. அப்போ வேலன்சில இந்த ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இந்த ஒன்னை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். விச் மீன் ஜஸ்ட் லைக் அருணாச்சல மூவி. 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி கிடைக்கும். நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏன்னா அருணாச்சல மூவி ஜஸ்ட் லைக் தட். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரானை கம்மியான எனர்ஜியில லூஸ் பண்ணிட்டுனா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் கெட்டி மில்கையா கிடைச்சிருச்சு. Hereafter, if you want to remove that electron, you have to give a large amount of energy. அப்போ விஷயம் என்னன்னா, இங்க 200ல எடுத்தாச்சு, இது 300ல எடுத்தாச்சு, இது 700ல எடுத்தாச்சு. ஆனா இங்க பாரு ஒரு பெரிய கேப் தெரியுதா? 700 எங்க, 2500 எங்க? அப்போ ஒரு பெரிய கேப் தெரியுது. அப்படின்னா இந்த 3 எலக்ட்ரானும் வேலன்சில இருக்கான், வேலன்சில இருக்கான், அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கான். இந்த 3ஐயும் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. அதுல கை வச்சு எடுக்கும் பொழுது அதிகமான எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ்ல வி ஹேட் ஜஸ்ட் 3 எலக்ட்ரான். தட்ஸ் வை கம்மியான எனர்ஜியில் எடுத்துட்டேன். ஆஃப்டர் த வேலன்ஸ் எலக்ட்ரான் வி டச் என்ன கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆர் இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியர் சார்ஜ்ல டைட்டா பைண்ட் ஆயிருப்பான். அவ்வளவுதான். அப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் வேலன்சில இருக்குது. இது புரிஞ்சுது அப்படின்னா எஸ்ஆர் மட்டும் டக்குன்னு போட்டு விடுங்க. இல்ல அப்படின்னா ஒன் மோர் டைம் அப்படின்னா ஒரு ஒன்னு மட்டும் போட்டு விடுங்க. SR1. சீக்கிரம் 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 சீக்கிரம். S 1. ஓகே. S S S S 1 S. இந்த ஒண்ணுன்னு போட்டிருக்காங்கல்ல, இவன் எல்லாத்தையும் இம்போஷன் கொடுக்க போறான். இங்க கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு. இவ்வளவு சார் நீங்க சொன்னதை நம்பிதான் சார் நாங்க அழுத்தினா சார் இப்படி பேசுறீங்க. அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஓகே, ஒன்னதோட ரிப்பீட் பண்றேன், பொறுமையா கவனி. இப்போ விஷயத்தை பாரு. இதை விட்டுருங்க. எப்பயுமே நம்ம வந்து இன்னொரு விஷயத்து மூலயமா அதில் லேர்ன் பண்றதை இதில் அப்ளை பண்ணணும். இப்போ பொறுமையா கவனி. சோடியம் இருக்கா, நான் வந்து வேல்யூஸ் எழுதி போறேன், குத்து மதிப்பா ஒரு வேல்யூஸ் எழுதி போறேன். சோடியம் இருக்கான், சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவ்விட எழுதியிருக்கேன். சரியா? இப்ப எலக்ட்ரான் எடுக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எடுத்தனா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கிட்டத்தட்ட எவ்வளவு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. ஒரு குத்து மதிப்பா நானே போட்டு விடுறேன். ஒரு 150 கிலோ ஜூல்னு வச்சுக்கோ. கிலோ ஜூல்னு வச்சுக்கோ. எடுத்தாச்சு. இப்ப அடுத்து இதுல இருந்து இந்த 2p6ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எடுத்த உடனே Na பிளஸ்ல இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா 2p6ல இருந்து தான் எடுத்தாகணும். இப்ப அதுக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ ஜூல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் சார் 150 எங்க இருக்கு, இந்த 1000 கிலோ ஜூல் எங்க இருக்கு சார்? 150 மேல இருக்கு, 1000 கிலோ ஜூல் இது கீழே இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. ரெண்டுக்கும் பார்த்தோன்னா பயங்கர டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இங்க பாருங்க, நம்ம கொஸ்டின்ல கொடுக்கும்போது 200 300 கொடுத்துருக்கோமா, இவருக்கு பயங்கர டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ண உடனே கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்துருச்சு.
கம்ப்ளீட்லி ஃபீல்டை உடைக்க முடியுமா? தே ஆர் ஸ்டேபிள். அப்போ உடைச்சு தான் ஆகணும்னா அதிகமான எனர்ஜியை கொடுக்கணும். அப்போ நீங்க வெளியில இருக்க எனர்ஜியை வச்சு உள்ள இருக்க எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபீல்டா வேலன்சியான்னு சொல்லிடலாம். 150 இருக்கு, ஓகே. ஆனா அடுத்தது 150, 160, 200, 300 இல்லாம 1000க்கு போயிடுச்சு. அப்ப பெரிய டிஃபரன்ஸ் வருது. அப்ப 150 ஈஸியா லூஸ்லி பைண்டடா இருக்கு வெளியில. அதை லூஸ் பண்ணோடனே அவன் ஸ்டேபிள் ஆயிட்டான். அப்போ அடுத்த எலக்ட்ரானை கொடுக்க மாட்டான். ஸோ நம்ம அதிகமான எனர்ஜியை கொடுத்து அடுத்த எலக்ட்ரானை எடுத்திருக்கோம். அதனாலதான் 1000 கிலோ ஜூல் போகுது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா 200, 300, 700 பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும். ஆனா 2500 வந்து 700ல இருந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். அப்போ அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா இருந்ததை எல்லாத்தையும் எடுக்க முடியும்டா. அவன் ஸ்டேபிளா இருந்தாலும் எடுக்க முடியும். எனர்ஜி அதிகமா கொடுத்துருக்கோம், அப்போ அது ஸ்டேபிளை உடைச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ கம்மியா கொடுத்ததுலாம் இதெல்லாம் பேலன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க 150, அடுத்த எலக்ட்ரான் 1000. அப்ப இந்த கான்செப்ட் வச்சு என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, பேலன்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, நெக்ஸ்ட் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அவன் இன்னர் கோர் அது கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்ப பேலன்ஸ்ல ஒண்ணு மட்டும் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. சப்போஸ் இப்ப திரும்பவும் புரியல அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணலாம், அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீ ஹெசிடேட் பண்ணவே வேணாம், சரியா? ஹெசிடேட்னா என்னன்னு தெரியல, நான் சொல்லிட்டேன். எனிவே நீங்க இப்ப டவுட் இருந்தா திருப்பி, இல்லைன்னா வந்து எஸ் சார் புரிஞ்சுதுரா, எஸ் சார், டவுட் இருந்தா ஒன் மோர் டைம். கிளியர்லாம் டைப் பண்ணக்கூடாது. ஓகே சார், எஸ்ன்னு மட்டும் போடுங்கடா டேய். இது டாக்டர், இது நம்ம என்ன சொல்றது அப்பா. ஆனா தமிழ்நாட்டுல போற ரெஸ்பெக்ட் எங்கேயுமே கிடையாது, இந்தியால போற ரெஸ்பெக்ட் எங்கேயுமே கிடையாது. எஸ்ன்னு மட்டும் போடுங்க, நிறைய டைப் பண்ண எனக்கு தான் டேட்டா போகுது, நீ நிறைய லெட்டர் போடும்போது. அதனால வெறும் எஸ் மட்டும் போடுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல அப்படின்னா இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கரெக்டா லீவ் ஆகும் பொழுது வெயிட் பண்ணிட்டு சார் டவுட்னு சொல்லுங்க. அது ஒரு ஸ்லாட் இருக்கு, டவுட்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுங்க, அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்பயாவது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவசரமா தான் ஓடிடுவேன். எனிவே அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு, சந்தோஷம். நித்தினுடைய சாட்டே காணமே, டைப் பண்ணானா இல்லையா? இல்லை நித்தின், வேர் ஆர் யூ மேன்? இல்லையே. புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான். ஓகே 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 ஓகே. எஸ் மேன், எஸ் மேன். நித்தின் உன் வாய்ஸை மட்டும் கேட்கணும்டா டேய். ஒரு ஹாய் சொல்லு. எங்கடா கேட்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்க அண்ணன் எனக்கு நல்லா பரிச்சயம். இவன் எப்படி இருப்பான் என்னன்னு ஐடியாவே இல்லை. வாய்ஸ் இங்க இருக்கியாடா எதிர? திருப்பி ஏதோ டைப் பண்ணியிருப்பான். இருக்கே டேய், அலோ சொல்றானா, இருக்கேனா? சரி கிளாஸ் முடியுமோ இரு, பேசிட்டு போவோம். கேக்குது, கேக்குதா? இல்ல கேட்கலப்பா, கேட்கல. ஓகே மக்கள்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டினோட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்த உடனே அயனைசேஷன்ல கொஞ்சம் இது நான் அட்டனன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அவசரப்பட்டு எஸ்கேப் ஆகாதீங்க. இதுதான் கடைசியா உங்களுக்கு பேசும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அயனைசேஷன் அட்டாமிக் சைஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த ஜேஇ நீட் இந்த கொஸ்டின்லாம் ஒரு எட்டு பார்த்துருவோம், சரியா? யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டவுட் இருக்கும் வெயிட் பண்ணலாம், மற்றவங்கள எஸ்கேப் ஆகலாம். குட் நைட், பாய் பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூப்பா. நித்தினே, எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல்லாம்? மைக் இஸ் நாட் ஒர்க்கிங். பாத்தியா இல்லையா? வந்த உடனே மைக் ஒர்க் ஆகலன்னு கதை விடுறேன் என்கிட்ட. டேய், இல்ல உங்க அண்ணன் கொடுத்த சேட்டை தான் ஒரு காலத்துல. நல்லா போகுது சார். ஓகே மேன், ஓகே மேன். மைக் சீக்கிரம் சரி பண்ண, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு என்னமோ கிளாஸ் அமைதியா போற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி மற்ற எல்லா கிளாஸும் வந்து நம்ம நிறைய பேசுவோம். இந்த கிளாஸ்ல வந்து எல்லாருமே அமைதி சித்தர்களா இருக்கீங்க. ஸோ அடுத்த கிளாஸ் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் பேச வைப்போம். நித்தின்னு முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் வந்து ஹிண்ட்டுமா எடுத்துக்கடா. எடுத்துட்டு டவுட் இருந்தா நீ எப்பனாலும் கேட்கலாம், சரியா? யோசிக்காத. வாட்ஸ்அப் போட்டு விட்டுரு, போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுரு, சரியா? அது ஓகேன்னு வேற டைப் பண்ணிட்டு இருப்பான் நேரம். சார் ஓல்டு ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். இல்ல இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 2 டீச்சர் எடுப்போம், அடுத்தடுத்த சாப்டர் இப்ப கடை கடன் வந்துடும்.